நல்ல நாளில் நம்ம தங்கம் வாங்கினா அது பெருகும். அதே போல தான் எல்லா விஷயங்களுமே. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ரெகுலராக அந்த ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி நம்ம வச்சுக்கணும். அந்த இரத்த தானம், வஸ்திர தானம், உணவு தானம், இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் தங்கம் தான் வாங்கினாதான் நல்லது அப்படி இல்லை. அது ஏதோ ஒரு தங்க கடைக்காரர் அக்ஷய கிருதி அப்படின்னு சொல்கிறது மங்களமான நாள். அதனால் அந்த மங்கள பொருட்களில் தங்கமும் வர்றதுனால அதை வாங்கினா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பெண்களுக்கு தங்கத்தின் மேலே இருக்கிற ஆசை காரணமாக அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தங்கம் வாங்கணும்னு சொல்லப்பட்டதோ தவிர அதெல்லாம் கிடையாது. நம்ம நல்ல குணங்களை வளர்த்திக்கணும், ஈகை மனப்பான்மை வளர்த்திக்கணும், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறத வளர்த்திக்கணும். அந்த விஷயங்கள் தான் வளரணும். யார் மேலேயும் பொறாமை, கோபம், வெஞ்சன்ஸ் எதுவும் வச்சுக்க கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்களோ தவிர பூ வாங்கணும், மஞ்சள் வாங்கணும், தங்கம் வாங்கணும், பூவு வாங்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சாமி கும்பிடுற மாதிரி அன்னைக்கும் சாமியை கும்பிடுங்க. எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு நம்ம கும்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி கும்பிடுங்க. எனக்கு நல்லது நடக்கணும்னு கும்பிடுவோம். அந்த மாதிரி கும்பிட்டு முடிஞ்சால் அக்ஷய கிருதின்னு எல்லாம் பேசுகிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? காது கேட்குது. அதனால ஏதோ ஒரு தானம் அன்னைக்கு உங்களுக்கு யாருக்கு வேணாலும், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற லேடியோட குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, கட்டுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு செய்யுங்க. தெரியாதவங்களுக்கு கூட செய்ய வேண்டாம். நல்லா தெரிஞ்சவங்களுக்கே செய்யுங்க. அது அவங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கருமாக்கள்லாம் கழிஞ்சு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அக்ஷய கிருதியோ தவிர தங்கம் வாங்கியே ஆகணும்னு தயவு செஞ்சு போய் க்யூவில் நிற்காதீங்க. தங்கம் வாங்கணுங்கிற அவசியமே அக்ஷய கிருதி அன்னைக்கு கிடையாது.